என்னுடைய இனிய தமிழ் சொந்தங்களை, மோன்ஃப்ளாஸ் யூடியூப் சேனலின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்வான இந்த தருணத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அரசியலில் யாரும் யோக்கியர்கள் இல்லை என்பதை கடந்த கால அரசியல் தலைவர்களுடைய வரலாறும் இன்றைய கால அரசியல் தலைவர்களுடைய வரலாறும் நமக்கு குறிப்பாக சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையிலே அரசியலில் நாங்கள்தான் யோக்கியர்கள் என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. இன்றைக்கு சமூகத்தில் அரசியலில் கொதிப்பவர்கள் எதற்காக அரசியல் கொதிக்கிறார்கள்? நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் அரசியலை ஆரம்பித்தாலும் அதற்கு பின்பு அவர்களுடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கையை அவர்கள் மறந்துவிட்டு அரசியலில் சாக்கடை என்னும் அந்த சாக்கடைக்குள் மூழ்கி விடுகிறார்கள். கொள்ளையடிப்பதிலும் நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை சுரண்டுவதிலும் அவர்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் உதாரணத்திற்கு நான் சில பேரை முன்வைத்து கேட்கிறேன், மோடி ஏன் அரசியலுக்கு வர வேண்டும்? அவர் அரசியலுக்கு வந்ததின் காரணத்தினால் இன்றைக்கு மதவாத அரசியல் செய்து இந்திய நாட்டினுடைய மக்கள் வரிப்பணத்திலே அவர் உலகம் சுற்றும் வாலிபனாக திகழ்கிறார். தற்போதைய திரைப்பின்பம் சிஎம் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும்? சினிமா துறையில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றவர் அல்லவா, ஏன் அரசியலுக்கு வர வேண்டும்? அவருடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அவருடைய கணக்கு வழக்கில் அரசாங்க கணக்கு வழக்கில் இல்லாத பணங்களை பாதுகாப்பதற்காக இன்னும் அவர் மேல் 1-2 வரிகள் கட்டாத விஷயங்களும் இன்றைக்கு கோர்ட்டில் நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அரசியலுக்கு வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு அவர் என்ன காரணத்திற்காக அவர் வந்தார்? அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி மக்கள் நல பல நலன்களை அவர் என்ன செய்தார்? மக்களுக்காக எதற்காக போராடினார்? அப்படி ஒன்றியும் இல்லையே. அப்போ அவர் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும்? அப்படியானால் அரசியலுக்கு வருபவர்கள் தன்னுடைய சொத்துக்களுக்கு சரியான வரிப்பணத்தை செலுத்தாதவர்களும், தன்னுடைய சுயநலத்திற்காக மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுவதற்காகவும் அரசியலில் வந்தவர்களும் இருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். ஆகையினால் அரசியலில் அப்பழுக்கற்றவர்கள் யாரும் இல்லை என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் உதாரணத்துக்கு சில சினிமா துறையிலிருந்து வந்த நடிகர்களை என்னால் சொல்லி காட்ட முடியும். அவர்கள் செய்கின்ற தியாகங்கள் என்று கூட சொல்லி காட்ட முடியும். அவர்கள் மக்கள் மீது காட்டக்கூடிய கருணை என்று சொல்லி காட்ட முடியும். நடிகர் சூர்யாவை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி எத்தனையோ நல்ல ஒரு மக்களுக்கான சேவைகளை செய்து கொண்டு வருகிறார். அவரும் சினிமா துறையிலே ஒரு மிகப்பெரிய அளவிலே உயர்ந்தவர் தான். அவர் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? அவருக்கு அரசியலுக்கு வருவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு இடம் இல்லையா? அவர் ஏன் வரவில்லை? அவருக்கு நன்றாக தெரிகிறது இது மிகப்பெரிய ஒரு சாக்கடை என்று. நாம் மக்கள் பணி செய்ய வேண்டுமென்றால் ஒரு தனி மனிதனாகவோ அல்லது ஒரு சிறிய குழுவாக இருந்து எவ்வளவோ மக்கள் பணிகளை செய்ய முடியும். நடிகர் அஜித்தை எடுத்துக்கொள்ளுவோம். அவரும் தமிழக திரையுலகில் மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் பெற்றவர் தான். அவர் இன்றைக்கு அவருடைய பிஸ்னஸையே மாற்றிக்கொண்டு அவருக்கு மார்க்கெட்டு சினிமா துறையிலே குறைந்து வருகின்றதை உணர்ந்து அவர் இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையை மாற்றிக்கொண்டு தன் சம்பாதித்த சொத்துக்களுக்கு சரியான வரிப்பணத்தை கட்டிக்கொண்டு அவர் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு முகமாக அவர் தெரியவில்லையா? ஏன் அவருக்கு அரசியலுக்கு வர தெரியாதா? அப்படி என்றால் அரசியலுக்கு வருபவர்கள் யாருமே நான் உத்தமர் என்று சொல்ல முடியாது, சொல்லிக்கொள்வதற்குண்டான எந்த தகுதியும் கிடையாது.
அதுக்கு திமுக மட்டும் குற்றவாளிகள் அல்ல, திமுக மட்டும் கொள்ளையடிக்கவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்க அத்தனை அரசியல் தலைவர்களும் அவரவர்கள் மக்கள் பணத்தை, மக்கள் வரிப்பணத்தை எப்படியெல்லாம் அவர்கள் சூறையாட வேண்டுமோ அப்படி சூறையாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஜெயலலிதா போன்றவர்கள் இப்படி இன்னைக்கு மத்தியிலே ஆட்சியிலே அமைந்து கொண்டு இருக்கிற மோடி மக்கள் வரிப்பணத்திலே உலகத்தை பூரா சுற்றி கொண்டு இருக்கிறார். இதே கேள்வி கேட்கறதுக்கு எந்த கட்சியினருக்காவது அதற்கு தகுந்த இல்லை, கட்சியினரை விட்டு இந்த இந்தியாவிலே வாழக்கூடிய இந்தியாவினுடைய அனைத்து குடிமக்களுக்கும் இந்த கேள்வியை முன்வைப்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறதா? இதை பற்றி பேசுவதற்கு ஒரு திறன் இருக்கிறதா? யாருடைய வரிப்பணத்தில் இவர் அடிக்கடி உலகத்தை எல்லாம் சுற்றி கொண்டு வரார் என்ற கேள்வியை கேட்பதற்கு நாம் சிந்தித்திருக்கிறோமா என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஆக அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடைக்குள் விழுபவர்கள் யாரும் உத்தமர்கள் இல்லை என்பதை விளங்கி கொண்டு செயல்பட வேண்டும். மக்கள்தான் மக்களுடைய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அன்பு சொந்தங்களை, இப்படிப்பட்ட செய்திகளை மக்கள் கேட்கும் பொழுது அதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய எதிர்வினையை இன்றைக்கு வீடியோக்கள் ஈஸியாக நமக்கு தந்திருக்கிறது. இது போன்ற வீடியோக்கள் போடுங்கள், கமாண்டு போடுங்கள், எதிர்வினை ஆற்றுங்கள். நமக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு உரிமை இருக்கிறது. இந்த நாட்டில் பிறந்த நமக்கு அரசியல்வாதிக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அத்தனை உரிமைகளும் நமக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாம் தான் நம்மளுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை செலுத்தி அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள். ஒரு வீடியோவை, ஒரு காணொலியை பார்த்தேன். இந்த காணொலிக்காக வேண்டியதான் இந்த வீடியோவை போடுவேன். திமுகவினுடைய எம்பியும் தமிழகத்தை சேர்ந்த கனிமொழி அவர்களையும் மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கின்ற ஒரு காணொலியை பார்த்துவிட்டு தான் இந்த வீடியோவை நான் போட்டு இருக்கிறேன். ஆகையினால் அரசியலில் யாரும் அப்பழுக்கு அற்றவர்கள் இல்லை என்பதுதான் இந்திய வரலாறு இதுவரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு. மக்களை, இந்த மூன்பிளாஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திப்போம். என்னுடைய அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கும் மற்ற அனைவருக்கும், தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.